திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோவிலில் இன்றைக்கி வந்து சரியான பரபரப்பாக போயிட்டுருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் முதல் அர்ச்சகர்கள் வரையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வளத்து போயிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள்லாம் இன்றைக்கி வந்து கலகலத்து போயிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த வீடியோவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் கலகலத்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். Join us on the Vani PMA channel for the latest in travel and world news. திருச்செந்தூர் முருகன் கோவில் ஏன் இன்றைக்கி இந்தளவுக்கு பரபரப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து அந்த கோயிலுக்கு வந்து இன்றைக்கி சாமி கும்பிட போயிருக்காரு. அப்படி போகும்போது அவரோட நண்பரை ஒரு தடவை வந்து விஐபி கட்டணம் செலுத்தி டிக்கெட் எடுக்க சொல்லியிருக்காரு. அப்படி டிக்கெட் எடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதிகப்படியாக பணம் கேட்டிருக்காங்க. நீங்கள் சாமி போய் பார்க்கணுன்னா இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னா முன்னாடி போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதன் பிரகாரம் வந்து இவரும் வந்து பணத்தை கொடுத்துருக்காரு. கொடுத்து சாமி கும்பிட போகும்போது ரமேஷ் அவர்கள் வந்து அங்கே வந்து நின்று ஏன் இந்த அளவுக்கு பணம் வாங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையும் களவுமாக வந்து பிடிச்சிட்டார். பிடிச்சதுக்கப்புறம் வந்து கேள்வி கேட்கும்போது இந்த பணம் வந்து யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்க, எவ்வளோ நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு விளக்கத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து ரமேஷ் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். இப்படியெல்லாம் நடக்குதா, எவ்வளோ காலம் அந்த மாதிரி நடக்குது அப்படிலாம் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பல விஷயங்கள்லாம் வந்து ஆராய்ஞ்சிருக்காரு. இப்போ வந்து நடவடிக்கைகளும் தொடங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிறையா விதமான நிர்வாக சீர்கேடெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுபோக அங்கே இருக்கக்கூடிய சாப்பாடெல்லாம் சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டு இன்றைக்கி பூராமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோயிலில் வந்து கலா ஆய்வில் அவர் ஈடுபட்டுருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டும்தான் இதுக்கு நடக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. இது பல ஆண்டுகளாக நடக்குது. அதாவது எத்தனையோ இந்து அறநிலைத்துறை அமைச்சர் இருந்திருக்கிறாங்க. அவங்கள சாமி கும்பிட தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி கலா ஆய்வில் பெருசாக யாரும் ஈடுபட்டாலும் நடவடிக்கை இல்லை. ஆனால் இவர் தான் வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஈடுபட்டிருக்காரு. இது நடவடிக்கை எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும். சரி, ஆனால் இந்த அளவுக்கு வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாராட்டலாம். சரி, இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற முதல்ல பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 தரிசனம் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இலவச தரிசனம், கட்டண தரிசனம் 2 இருக்குது. இப்போ இலவச தரிசனம் பார்த்திங்கன்னா ஒரு 2 சுற்று மேலே போய் கீழே வரணும். அதே கட்டண தரிசனம் பார்த்திங்கன்னா கீழே போய் அப்படியே வந்துடலாம். இதான் 2 தரிசனம். அதுபோக விஐபி தரிசனங்கிறது தனியாக இருக்குது. இப்போது இதில் வந்து பொதுமக்கள் வந்து எதில் அதிகமாக போவாங்கன்னா இலவச தரிசனத்தில் தான் போவாங்க. கட்டண தரிசனம் 100 ரூபா செலுத்தியும் போகிறவங்க இருக்கிறாங்க. இதில் வந்து நான் வந்து சமீபத்தில் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருந்தேன். போகும்போது பார்த்திங்கன்னா காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு போய் கியூவில் நின்னேன். அதாவது பார்த்திங்கன்னா 100 ரூபா கட்டணம் செலுத்தி தான் போய் நின்னேன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டு வெளியில் வரும்போது 7 மணி ஆயிடுச்சு. இது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த விஐபி தரிசனம் சொல்கிறாங்கல்ல, இந்த விஐபிகள்லாம் வந்தால் சாமி முன்னாடி போய் நிறுத்தி அவங்களுக்கு மரியாதையெல்லாம் செய்கிறாங்கல்ல, அதில் வந்து ரொம்பவே நேரமாகுது. அதே மாதிரி இந்த காலு கடுக்க நம்ம நின்றுட்டு காத்துக்கிட்டு இருப்போம், அவங்களுக்கு தான் பல மணி நேரம் ஆகுதுங்க. அதே மாதிரி இலவச தரிசனமும் சரி, கட்டண தரிசனமும் சரி, ரெண்டும் வந்து ஒரே மாதிரி தான், பெரிய வித்தியாசமெல்லாம் இருக்காது. ஆனால் இந்த கூண்டில் நிற்கிறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க முருகனை பார்க்குறோமோ இல்லையோ உண்மையிலே சொல்லப்போனால் அதில் தான் பெரிய அவதி. ஒரு சிலருக்குலாம் தோணும், ஏன்டா நம்ம இந்த சாமியை பார்க்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஏன்னா உள்ளே வந்துட்டோம், ஏன்னா காலு கடுக்கும், ஆனால் தண்ணி மட்டும் அங்கே இருக்கும். இயற்கை உபாதைகள் கூட கழிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து கூண்டு ரொம்ப சிறுசாக இருக்கும். அப்படி லைனாக போயிட்டே தான் நின்றுக்கிட்டே இருக்கணுங்க. காலு கடுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குறைஞ்ச ஒரு 4 மணி நேரமாவது நிற்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா விழா காலங்கள்லாம் ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க 6 மணி நேரம் நின்று சாமி கும்பிட்டு அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் 4 மணி நேரம் நின்று தான் சாமி கும்பிட்டு வந்தேன். அப்படியே இருந்தாலும் கூட நம்ம சாமி போய் பக்கத்துலலாம் பார்க்க முடியாதுங்க, அப்படியே அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் விஐபிகள் மட்டும் முன்னாடி போய் நின்று சாமி கும்பிடலாம். அது என்னமோ தெரில, விஐபி வந்து முன்னாடி போய் சாமி கும்பிட்டு அதிகப்படியான வரமும் அதே மாதிரி நம்மளை போல் இல்லாதவங்க போனால் வரமே கொடுக்காத மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் சாமின்னு போயிட்டோம் எல்லாருக்கும் ஒரே வரம் தான் கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கலையும் நான் நினைக்கிறேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். சரி, இந்த கியூவில் நிற்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இயற்கை உபாதைகள் கூட கழிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுக்கெல்லாம் வந்து அவர் வந்து ஏற்பாடு பண்ணி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுபோக பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற உணவை, அதாவது அங்கே வந்து இலவசமாக வந்து அன்னதானம் போட்டுருக்காங்க, அதையும் சாப்பிட்டு பார்த்துருக்காரு. இது என்ன சரியில்லை, இதெல்லாம் மேம்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இங்கே என்னெல்லாம் வந்து குறைபாடுகள் இருக்குது அதெல்லாம் வந்து கலாய்வு பண்ணியிருக்காரு. அதுபோக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முறைகேடுகளை வந்து நான் அனுமதிக்க மாட்டேன், கண்டிப்பாக இது தக்க நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வரவேற்கத்தக்கது. அதாவது பார்த்திங்கன்னா பக்தர்கள் சார்பில் வந்து இது எல்லாருமே வரவேற்கிறாங்க. இதுபோக பார்த்திங்கன்னா அங்கே நாளி கிணறுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. அதையும் கொஞ்சம் வந்து தடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து அதை நம்ம அந்த தண்ணியை தலையில் ஊற்றி குளிச்சுட்டு தான் வந்து சாமி கும்பிடணும் ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் எல்லோரும் போய் அந்த கிணறு போய் குளிச்சுட்டு வராங்க. அதாவது கிணறு குளிக்க முடியாது, அந்த தண்ணியை தலையை ஊற்றிட்டு வரலாம், வந்து கடலில் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிடலாம், அந்த ஐதீகம் இருக்குது. ஆனால் அதுக்கு கூடி கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. இதுபோக அடிப்படை வசதிகள்,
அப்போது அங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நான் அங்கே போய் அவதிப்பட்டிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். அங்கே வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. அதை வந்து மேம்படுத்தணும். அதுவும் ரூம்ஸ் வசதி கட்டி கொடுத்துருக்காங்க, அது வந்து தூரமாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ரூமு தான் வந்து அதிக அளவில் வந்து புக் ஆகிடும், குறிப்பிட்ட ரூம் தான் இருக்குது. அதுவும் வந்து ஒரு சிலர் கிடைக்கிறது இல்லை. அதனால தான் எல்லாருமே வந்து அந்த கடற்கரை ஒட்டி படுத்திருப்பாங்க, அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரியான நிறையா விதமான அந்த குறைபாடுகள் அதையும் வந்து அவர் களையணும். அந்த மாதிரி வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இப்படி ஒரு அமைச்சர் வந்து இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அந்த பக்தர்கள் சார்பில் வந்து அவருக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கலாம். என் சார்பில் அவர் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கோயிலில் போய் நான் ஒரு நாள் அவதிப்பட்டிருக்கிறேன். அதனால் இவர் மூலியமாக நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய வேண்டுகோள். சரி, திருச்செந்தூரில் மட்டும்தான் இது நடக்குதா? இந்த சாமியை கும்பிட்றதுக்கு காசு வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. நிறையா கோயில்கள் தமிழகத்தில் நடக்குது. சமீபத்தில் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கு தாங்க போயிருந்தேன். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமியை பார்க்கணும் அப்படின்னா காசு கொடுத்தா மட்டும்தான் சாமிக்கு முன்னாடி நின்று நம்ம சாமியை பார்க்க முடியும். இதை வந்து அமைச்சர் வந்து கண்காணிக்கணும். இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் சொல்ல வேண்டியதே இல்லைங்க. ராமேஸ்வரத்துக்கு யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஏழை எளிய மக்கள் தான் அங்கே வராங்க. ஏன்னா அந்த சுற்றுவட்ட பகுதி பூராமே அதிகப்படியான விவசாயிகள் தான் இருக்காங்க, அவங்க தான் வருவாங்க. அவங்க எதுக்கு வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு ஒரு சிலர் வந்தாலும் கூட, ஆனால் அதிகப்படியாக வந்து தர்ப்பணம் கொடுக்குறதுக்கு தான் வராங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து அர்ச்சகர்கள் வந்து வாய்க்கு வந்தபடி வந்து காசு கேட்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா தர்ப்பணம் பண்ணுறதுக்கு 5000 கொடுங்க, 10,000 கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுபோக பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை, தை அமாவாசைக்கெல்லாம் வாய்க்கு வந்தபடி கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. அதாவது அவங்க வர்றதே வந்து பார்த்திங்கன்னா தர்ப்பணம் கொடுக்குறதுக்கு வராங்க. அதை வந்து ஒரு அளவுக்கு காசு வாங்கிட்டு பண்ணால் பரவாயில்ல, இந்த அளவுக்கு கேட்டால் அவங்க வரக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? அதுபோக பார்த்திங்கன்னா வட மாநிலங்கள் வந்து நிறைய பேர் வராங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதனால் பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் வந்து இந்து அறநிலையத்துறை வந்து ரொம்ப கண்காணிக்கணும், அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும், இதெல்லாம் வந்து சீர் செய்யணும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு தர்ப்பணம் கொடுக்குற இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கோயில் சார்பில் வந்து சீட்டு மாதிரி கொடுத்து அவங்கள வந்து தர்ப்பணம் பண்ண வச்சு அப்படி பண்ணாங்கன்னா ஒரு சீராக இருக்கும். அதை வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். இதுபோக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா பேரூர்லேயும் இதே நிலமை தாங்க இருக்குது. தர்ப்பணம் கொடுக்குறதுக்கு அதிகப்படியான கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. அதையும் வந்து இந்து அறநிலையத்துறை வந்து கண்காணித்து இதே மாதிரி கட்டண சீட்டு கொடுத்து அவங்க வந்து தர்ப்பணம் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணாங்கன்னா இன்னும் சௌரியமாக இருக்கும். ஆனால் இந்த நடவடிக்கை வந்து மக்கள் மத்தியில் வந்து இன்றைக்கு வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த நடவடிக்கை தொடரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே விரும்புகிறாங்க. பக்தர்கள் சார்பிலையும் சரி, என்னோட சார்பிலையும் சரி, இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. இந்த மாதிரி நடவடிக்கைகள் வந்து தொடரணும் அப்படிங்கிறதான் எங்களோட ஆசை.